ஹே ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வாணி வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கா போல் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வராங்க. சித்தி வந்து ரொம்ப டல்லாகவே இருப்பாங்களா, எப்போ பார்த்தாலும் இந்த டல்லான மூஞ்சை வச்சுட்டே இருக்காதா, பொண்ணுக்கு தான் கல்யாணம், கொஞ்சம் ஹாப்பியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம், இன்றைக்கி எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சித்தி அழைச்சிட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்களா, வாணி தான் இப்படி போஸ்ட்டில் நில்லுங்க அப்படி போஸ்ட்டில் நில்லுங்கன்னு சொல்லிட்டு வாணி தான் ஒவ்வொரு இதாக கூட சொல்லிட்டு இருப்பா. ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் தான் நடந்துகிட்ருக்கும். அப்போ ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கும் போது வாணியை வந்து கூப்பிடுவாங்க. நீயும் வாமா அப்படின்னு சொல்லுவாங்களா. வாணி என்ன பண்ணுவானா, நரேன் பக்கத்தில் போய் நின்றுப்பா. ஏதோ அவங்க ஃபேமிலி மெம்பர் மட்டும் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ நீடாவும் ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. இவங்க 2 பேர் தான் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்களே. அப்போ ஹீரோட அம்மா ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்களா. அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஃபைலை வந்து கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஹீரோ என்ன பண்ணுவானா அடியில் வச்சுப்பான். அதை வந்துட்டு சரி போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஒர்க் இருக்குது நீங்கள் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அப்போ நீட்டா சொல்லுவா, இல்லை எனக்கும் வேலை இருக்குது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ஒரு டாக்குமெண்ட் அவன் எதையோ மறைச்சானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் சந்தேகம் வந்துடும். வெளியே இருக்க அசிஸ்டண்ட்டை போயிட்டு என்ன டாக்குமெண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எந்த டாக்குமெண்ட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து கேட்பாங்க. அதாம்மா இப்போ நீ ஒன்று கொடுத்துட்டு போனீல அது என்ன டாக்குமெண்ட்டுங்கும் போது, ஐயோ மேடம் எனக்கு தெரியாது மேடம், ஒரு நாளைக்கு நிறையா ஃபைல் வருது நிறையா ஃபைல் போகுது, இல்லை எதை பார்க்க சொல்கிறீங்க, நான் எதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுலாம் கிடையாது அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாளா. என்ன நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட கிளம்பி போகிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை வந்துட்டு நீடா வந்து காதில் வாங்கிடுவா. அவளுக்கு டவுட் வரும், என்ன டாக்குமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு சந்தேகமாக இருக்கும், அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரீனை தான் கட்டுவாங்க. ரீனை எப்போதும் போல நிறைய ரூம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருப்பா. அவள் ஒர்க் தானே, வேலை தானே பார்த்துட்டு இருக்கா. இப்படி அவனோட ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த அப்பா வந்துருவாரு. 2 பேர் தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேர் தான் இதை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து வாணி சொன்னதாக ஞாபகம் வரும். வாணி என்ன சொல்லியிருப்பானா, அங்கிள் எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் நரேன் கிட்ட வந்து ரெயின் வந்துட்டு ஏதோ அவள் பார்க்குற பார்வையிலே வந்து ரெயின் மேலே ஏதோ அவளுக்கு அஃபெக்ஷன் இருக்கா மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வெளியெல்லாம் பேசிக்கிறாங்க, உங்கள் பையன் வந்து அந்த பொண்ணு கூட க்ளோஸாக இருக்க மாதிரி எனக்கு தெரியும் நரேனை பற்றி, இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் வந்துட்டு மேடெல்லாம் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறீங்க, ஆனால் இருந்தாலுமே அவங்க வேலை பார்க்குறவங்க தான், நம்ம ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. இது இந்த ஆளுக்கு வந்து சும்மாவே ஊதுனாலே ரொம்ப ஓவராக ஆடுவான். இவ்வளோ சொல்லிட்டு போயிட்டாளா. அதனால் இவன் பார்க்கும்போது நீ எதாவதுக்கு வந்துட்டு என்னோட பையனோட ரூமை வந்து க்ளீன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. இதுக்கப்புறம் நீ இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணக்கூடாது, நிறைய ரூமை வந்துட்டு வேறு யாராச்சும் மேடு தான் வந்து க்ளீன் பண்ணணும், நீ இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுறாரு. இப்போ கிச்சன் ஒர்க்கை பாரு, நீடாவோட ஒர்க்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீடா ரூமை க்ளீன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரின்னை வந்து அமுச்சு விட்றாங்க. ரின்னுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறா. இன்னொரு மேடு இருக்காங்களா, அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹீரோக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கும்ல, அது என்ன டாக்குமெண்ட் ஹீரோ தனியாக போய் படிப்பான். அது வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பான். ஹீரோயின் வந்துட்டு இவங்க அப்பாவுக்கு தான் பிறந்த போனாலும் இன்வெஸ்டிகேஷன் போவோம். அதனால ஹீரோனோட அம்மா பற்றி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கும். அதில் என்ன வந்திருக்கும்னா, இந்த மாதிரி துண்ணு இருக்கார்ல அவள் வந்து கெஸ் பண்ணுறது வந்து ஒரு அளவுக்கு அக்யூரேட்டாக தான் தெரியுது. ஏன்னா நாரா வந்துட்டு ஒரு நல்ல லேடி இல்லை, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரைக்குமே அவங்க ஒரு நல்ல ஆள் கிடையாது, ஹீரோயின் அம்மா வந்து நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷனில் வந்திருக்கு. இதை கேட்டனுமே இவனுக்கு ஷாக்கு. இவன் இப்படி இந்த ஃபைலை படிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி வந்துட்டு இவன் வந்து பார்க்குறா, ஏதோ படிக்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீடாக்கு வந்து டவுட்டாக இருக்குது. அப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக இருக்க சான்ஸ் கிடையாது, நம்ப முடியாது, பேசாமல் இது எல்லாமே நூனுக்கு தான் தெரியும், நம்ம நூனுக்கு தெரிஞ்சிருப்போம், ஏன்னா நூன் அப்போலேருந்து இந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோ என்ன தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா பேட்டை தான் பார்க்க வரா. பேட் கிட்ட கேட்குறா, நம்ம 2 பேரும் ஒன்றா வாழணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், எப்படி கல்யாணம் பண்ணாமல் எப்படி வாழ முடியும், நம்ம 2 பேரும் கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து யோசிக்கிறா. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்குள்ள அந்த குழந்தைக்கு நான் அப்பாவா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், ஆனால் நம்மளுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நமக்குள்ள நடக்காது, நீ பயப்பட தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாரு, நான் வந்துட்டு அந்த குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், அதுக்காக இந்த ஊரோட கண்ணை மூட்டுறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் மட்டும் தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் கேட்பா, அப்போ நீ நீடாவை தானே லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் வந்துட்டு கேட்டுருவா. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்னு தெரியல. ஏன்னா இவன் யார்ட்டுமே ஓப்பனாக வந்துட்டு நீடா லவ் பண்ணுறங்கிறத வந்து சொல்லவே இல்லை. அவன் அமைதியாகவே நிற்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஆள் ஏதோ டாக்குமெண்ட்டை வந்து தேடிட்டு இருப்பானா. ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தியா, எனக்கு வந்துட்டு சேலரி போல ஸ்லிப் ஏதோ சம்திங் ஏதோ காணும் போல், அது எங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க வந்துட்டு பேசுவாங்க. நீங்கள் காலையில் வந்துட்டு ரின் கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாரு உனக்கு இதே வேலையா, எப்போ பார்த்தாலும் எனக்கு அகேன்ஸ்டாக நடந்துகிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த பொண்ணு இதுக்கப்புறம் நரேன் ரூமை வந்து க்ளீன் பண்ண தேவையில்ல, அவள் கிச்சன் ஒர்க்கு மட்டும் பார்த்தா போதும், நீடாவோட ஒர்க்கு மட்டும் பார்த்தா போதும், என்ன எப்போ பாரு வந்துட்டு எனக்கு அகேன்ஸ்டாக நீ பேசிகிட்டு இருக்க, என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு எனக்கு ஃபேவராக எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்த ஆரம்பிச்சிடுறான். இவன் தான் ஈவில் மாதிரி கத்துவானே. இவங்க
இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட்னா அடங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் இருக்கும். இவங்க அமைதியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாணி என்ன பண்ணுவானா, கூப்பிட்டு வச்சுட்டு அவன் வந்து பணம் கேட்பான் போல். நீ பார்த்த வேலைக்கு நான் பணம் தரணுமா, நீ ஒழுங்காக ஒரு வேலையை முடிக்கல, ஒழுங்காக வந்துட்டு நான் சொன்ன வேலையை முடின்னு சொல்லிட்டு சவுண்டு விட்டுட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோவும் அவன் சாப்பிட வருவாங்க. நீட்டு என்ன சொல்வானா, ஐயோ எனக்கு ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கே இருக்க டாக்குமெண்ட்லாம் நான் படிக்கணும், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்ணு அந்த டாக்குமெண்ட்டில் தான் இருக்கும். ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம ஒர்க் பண்ணுற டைம் வேறு, நம்மளுக்கு பர்சனல் டைம் வேறு, நீ ரொம்ப வந்து டூ மச் எல்லாம் திங்க் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீ ஒர்க்கை கற்றுக்க மட்டும் தான் நான் அழைச்சிட்டு வந்தேன், இந்த அளவுக்கு நீ எஃபோர்ட் போட்டு எனக்கு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இது வந்து நம்மளோட பர்சனல் டைம், ஸோ நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். பட் இவளுக்கு என்ன தான் இருந்தாலுமே அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகர் இவளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இவங்க 2 பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது வாணி வந்து ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கா. அது பையனே இல்லை, ஒரு அங்கிள்கிட்ட பேசிட்டு இருப்பாள். இதை தூரத்தில் 2 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. யாரா இருக்கும், பார்க்க நிறைய மாதிரி தெரியல, அப்ப வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. சரி வா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே போவாங்க. அவங்க 2 பேர் வரதை பார்த்துட்டு என்ன பண்ணுவானா, சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிடு, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வராங்க, ஃபர்ஸ்ட் இங்கே போ, மூஞ்ச காட்டமா போயிடு அப்படின்னு சொல்லுவாங்களா. இவன் ஓகே மேடம் சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பி போயிடுவான். கரெக்டாக இவங்க வருவாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இவனை ஆல்ரெடி பார்த்துருப்பான், ஆனால் அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரியல. ஹீரோ வந்து பார்ப்பான், இந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இப்படி பார்த்துட்டே இருப்பான். நீட்டா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இந்த ஆள் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு வாணி என்ன சொல்லுவானா, இல்லை எங்கேயோ பார்த்துருக்க முடியாது, எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவன் தான், ஒரு எமர்ஜென்சி ஒர்க்காக வந்துட்டு கேட்க வந்தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சமாளிச்சிருவான். இன்னும் 2 பேரும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே நரேன் இருக்கானா, அவன் என்ன சொல்வானா, என்னோட ரூமில் அடிக்கடி ஃப்ளவர் வந்துட்டு ரின்னு வைப்பா போல, ஏன் இந்த ஃப்ளவர் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கேட்பான். இல்லை எப்போவுமே வந்துட்டு ரின்னு தான் வைப்பாங்க, ஆனால் இப்போ ரின்னு வைக்கிறது கிடையாது, ஐயா வந்துட்டு ரின்னு ரூமுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க, நீடா ரூமை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும்னு சொல்லிட்டாங்கன்னு அங்கே கோவமாக வந்துட்டு நரேன் வந்துட்டு போயிடுவான் அந்த இடத்த விட்டு. நரேன் வந்துட்டு யோசிக்கிறாள், இவன் வந்துட்டு நீட்டாக தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு யோசிக்கிறாள். இந்த மாதிரி நீ டூ மச் எல்லாம் திங்க் பண்ண தேவையில்ல, அவளுக்கு வேறு லைஃப் இருக்குது, நான் எப்போ எங்கிட்ட சொல்லியிருக்கேன் நீடாவை எனக்கு பிடிக்கும்ண்டு, இங்கே பாரு தேவையில்லாமல் யோசிக்காத, நீ என்னை நம்புறல்ல, ஸோ இந்த மெடிசன்லாம் எடுத்துக்கோ, நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதான் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ தான் காட்டுறாங்க, அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி படிச்சுட்டு இருக்கான். இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டவுட்டாக இருக்கும், நம்ம எந்தாச்சும் ஒரு வகையில் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இது ஹீரோனுக்கு இன்னுமே கஷ்டமாக தானே போய் அமையும், நான் எப்படி ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். இங்கே நீடாவுக்கு தூக்கமே வராது. நீடா என்ன நினச்சிட்டு இருப்பானா, இவன் வந்துட்டு சாய்பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க, பேட் வந்து எழுதியிருப்பானா அதை நினைக்கிறது, அதுக்கப்புறம் ஏதோ டாக்குமெண்ட் மறைச்சி வச்சிருப்பானா, ஸோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இவளுக்கு தூக்கமே வராது, அது என்னவா இருக்கும், ஒருவேளை நம்ம கிட்டே ஏதாச்சும் மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இன்னுமே சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு ஹீரோ மேலே. பேட்டு தான் கட்டுறாங்க, பேட்டு இன்னுமே நீடாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனும் வந்துட்டு தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான், எதுவுமே வெளியே காமிச்சிக்கிறது தான் கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய இருக்கான அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான், ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க யாருன்னு என்ன பண்ணாங்க போது இங்கே பாடுறான், நீ மேடை பற்றிலாம் என்னத்துக்கு வந்துட்டு வரி பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு க்ளோஸாக இன்னும் வாணிகிட்ட வந்து மூவ் பண்ணணும், இதுக்கப்புறம் வாணி தான் உனக்கு எல்லாமே, சீக்கிரமாக அவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணணும், நீ தேவையில்லாமல் வீட்டில் இருக்க மேடை பற்றிலாம் யோசிக்காத, ரொம்ப கைண்டலாக நடந்துக்காதடா, கொஞ்சம் ரூடாக சாஃப்டாலாம் இருக்கணும் அவசியம் இல்லை, ரூடாக இரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுவான். ஹீரோ வந்ததுக்கு அப்புறமே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எங்க நெப்பே எங்க அப்படின்னு சொல்ல சித்தியை தான் கேட்பான். சித்தி வந்துட்டு வெளியே இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சித்தியை போய் பார்க்க போவான். பார்த்துட்டு இந்த விஷயத்த எல்லாமே சொல்லுவான், ஏன்னா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பானு. இவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற வரைக்கும் இந்த விஷயம் தான் தெரிஞ்சிருக்கும் போது அவங்க சித்தி கிடையாது, எங்கள் அக்கா அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது, ஏதோ எங்கோ ஒரு இடத்துல வந்து ஏதோ மிஸ் ஆகிருக்கு, ஏதோ தப்பாக இருக்குது, பட் நூனுக்கு தெரியும், ஏன்னா நூன் வந்துட்டு அப்போயே இந்த வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டால் ஏதாச்சும் தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருப்பா, நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நீ பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா எனக்கு தெரியல, ஆனால் அம்மா வந்து உன்னை நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்ல வருவா. அப்பா அப்படிங்கும் போது இவளுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். அப்போ பின்னாடியே தான் வந்துட்டு பேட் வந்து நிற்பான். ஆமாம் அப்பாவை தான் கேர் எடுத்து பார்த்துப்பேன், அப்பா டாக்டர் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வந்து பேசுவான். இதை கேட்டோடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பாரு சாய்பம் நீ வந்து சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் குழந்தையும் ஹெல்த்தியாக இருக்கும், இந்த டைமில் நிறையா புக்ஸ் படி, நிறையா லேர்ன் பண்ணிக்கோ, அது மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பிடு, அடிக்கடி வந்துட்டு நல்லா தண்ணி குடி, பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருப்பான். நீ சந்தோஷமாக இரு, அப்போ தான் குழந்தைய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆறுதலாக இருப்பான். இப்படி பேசுறதுலாம் ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆல்பம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா, இதுக்கெலாம் தான் மருமக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஹீரோட அம்மாக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஹீரோ அவனும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பான் ஆல்பம்லாம் பார்த்துட்டு. என்ன பண்ணுவானா, இதுக்கெல்லாம் காரணம் யார், இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் இவ தானே வாணி தானே, ஸோ வாணிகிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்தால் கட்டாங்க, அவள் வீட்டில் இருக்க ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பாள், தூசிலாம் வந்து தட்டிட்டு இருப்பா. கரெக்டாக அப்போ தான்
பேட் வருவான். பேட் வந்துட்டு ஹீரோயின் பேரை சொல்லும்போது சைபம் சொல்லும்போது இவன் டக்குன்னு ரொம்ப லைட்டாக ஸ்லிப் ஆகிடுவா. ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவா. இவன் மேலே தான் விழுவா. ஐயோ ஏதாச்சும் ஆகிடுமா, என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடுமான்னு சொல்லிட்டு பயப்படுவா. இல்லை அப்போல்லாம் ஒன்றும் ஆகாது, அப்படி ஏதாச்சும் உனக்கு சிம்டம்ஸ்னா நம்ம போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிப்பான் பாருங்க. இவனுக்கு வந்து சுழுக்க பிடிச்சிக்கும் போல, ஒரு மாதிரி இடுப்போ ஏதோ சம்திங் வந்துட்டு வலிக்க போல. இவன் சொல்லுவா என்னாச்சு, நான் வேணா உனக்கு மருந்து தடவி விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. யார் நீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே ஒரு ரூடாக தான் நடந்துப்பா, கொஞ்சம் இதாக நடக்க மாட்டாள். அதுக்கு சொல்லுவான் வேணாமா ஏற்கனவே லைட்டாக வலிக்குது, இன்னும் கொஞ்சம் நீ கையை வச்சு ஏதாச்சும் பண்ணி விட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நவுந்து போவானா. இல்லை பேட் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, இப்போ நான் வந்துட்டு சாஃப்டாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. யார் நீயா சாஃப்டாக மாறினேன், எனக்கு இந்த வழியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நவுந்து போவானா. ஆனால் இவன் விட மாட்டான், நான் தான் மருந்து போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குளத்துக்கிட்ட போய் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. நாரா கிட்ட தான் பேசுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, உன் பொண்ணு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரா கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி வானத்தை பார்த்து பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வருவான். இவன் என்ன நினைக்கிறான்னா நூன் கிட்ட பழைய பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவான். அப்போ நூன் ஆல்ரெடி வந்து சாய்பம் பார்த்துட்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ வந்துட்டு சாய்பம் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அப்படி கேட்கும்போது நூன் கிட்ட லைட்டாக ஒரு தடுமாற்றம் இருக்கும். நல்லா தான் தம்பி இருக்கா, நெப்பெட் வந்து நல்லா தான் பார்த்துக்கிறான், அந்த பேட் வந்து நல்லா தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது சரி ஆண்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆள் வச்சு அப்போ சாய்பமோட அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ இவங்க தெரிஞ்சு போச்சு போல, ஏதோ கேட்க வரான், சாய்பம் பிரெக்னெண்ட்டை பற்றி தான் கேட்க வரான்னு சொல்லிட்டு ஐயோ தம்பி எனக்கு எதுவுமே தெரியாது தம்பி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை கிச்சனில் இருக்குது, நான் போகிறேன் தம்பின்னு சொல்லிட்டு ரொம்ப தடுமாற்றமாக சொல்லிட்டு போவாங்க. ஹீரோ பார்க்குறான் ஐயோ ஆண்டி நான் உங்ககிட்ட ஏதோ பேச வந்தேன்னு சொல்லிட்டு பேச போவோம். ஆனால் அவங்க வந்துட்டு அலோவ் பண்ணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே இவனுக்கு தான் சுழுக்கு பிடிச்சிக்கிச்சுல. ஸோ இவன் என்ன பண்ண மருந்துலாம் தடவிட்டு இருப்பான். வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை வலிக்கல, லைட்டாக தான் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே மருந்து போட்டுருக்கும் போது இவளுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இவள் ஸ்டார்டிங்லேருந்து பேட்டுக்கு என்ன பண்ணுவாள், நிறைய விஷயத்தில் வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாள். சர்வன் சொல்லிட்டு இருப்பா. நிறைய விஷயம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தானே இருப்பா. இதெல்லாம் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சாரி நான் நிறைய விஷயம் உனக்கு வந்து ட்ரபிளாக தானே கொடுத்துட்டு இருந்தேன், மன்னிச்சிக்கோ அப்படிங்கும்போது பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, நீ சும்மா டீஸ் பண்ண நினச்சிக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்வான். இருந்தாலும் நான் ரொம்ப ஓவராக பண்ணியிருக்கேனே, ஒன்றையும் நீடாக வச்சுட்டு ரொம்ப ப்ளே பண்ணி விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் வரும். இருக்கட்டும் இதில் என்ன இருக்குது, அப்போ நீ தெரியாமல் தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு விடு, இதை பற்றிலாம் யோசிக்காத, நம்ம இதுக்கப்புறம் ஹாப்பியாக லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், இதை பற்றிலாம் எதுவும் திங்க் பண்ணிக்காத அப்படின்னு இவன் சொல்லுவான். இருந்தாலும் நான் நிறையா உனக்கு பண்ணியிருக்கேன், ஆனால் நீ எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், நீயும் தான் ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ஒன்றே தான் ரொம்ப பிடிக்கும், நீடா மட்டும் கிடையாது ஒன்றே தான் எனக்கு பிடிக்கும். இங்கே பாரு சைபம், நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ இந்த மாதிரி வாய் விட்டு சிரிச்சு கூட நான் பார்த்ததே கிடையாது, நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவான். சொல்லப்போனால் இவன் ரொம்பவே நல்ல கேரக்டரு. ஸோ அவன் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது சாய்பமுக்கு வந்து அழுக வரும். நம்மளுக்காக ஒருத்தர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தில் இவன் என்ன பண்ணுவான்னா மேலே வந்து சாஞ்சிப்பா. ரெண்டு பேருக்குள்ள லவ் வருதா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. இப்போதைக்கு ஹீரோயினுக்கு ஒரு ஆறுதலாக பேட் வந்துருக்கான். ஸோ வந்துட்டு சாஞ்சிக்கிறான். நெக்ஸ்ட் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து கார்னர் பண்ணி கேட்பாங்க. இவங்க என்ன நினச்சிப்பாங்க, பழைய விஷயத்த ஏதோ வந்து தான் நூனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. என்ன ஏதோ நீங்கள் மறைக்கிறீங்க, ஓப்பனாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்பாங்க. அப்போ வந்து சித்தியும் கேட்பாங்க, உன் மனசில் படத்தை வெளியே சொல்லு, நீ ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சித்தியும் கேட்பாங்க. இவங்க ரொம்ப தணர்வாங்க. இல்லை வேண்டாம், அதை பற்றி நான் சொன்னேன்னா எல்லாமே வரி பண்ணிப்பீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் மனசுலேயே இருக்கா வச்சுக்காதீங்க, சொல்லுங்க உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்பாங்க. இவங்க ரொம்ப தயக்கமாக வந்துட்டு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த பக்கமாக வாணி போவா. அவளை வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோ தான் சொல்லுவான், ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாய்பம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவ்வளோதான் ஷாக்கு. வாணியும் அதை காதில் வாங்கிடுவா. அவ்வளோ ஷாக் ஆகிடுவா. ஹீரோ அவ்வளோதான் பண்ண தப்பு எந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் பயம் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நீடா வந்துட்டு ஆல்பத்தில் அவங்க அப்பாட்ட காமிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நீ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக இவங்க வருவா. ஐயோ அங்கிள் நான் ஒரு வேலையாக வந்தேன், இந்த விஷயத்த வேறு காதில் வாங்கிட்டாலே, இப்போ இவளுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுவான். அதுக்கப்புறம் இவங்க தான் சொல்லுவாங்க, சாரி நான் தெரியாமல் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்போ வேறு நீடாக்கும் இவனுக்கு கல்யாணம் தானே, இப்போ வேறு நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப புலம்புவாங்களா. சித்தி வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் வீடு, நீ சொன்ன வரைக்கும் அது கரெக்டு தான், உண்மையை வந்துட்டு மறைக்க முடியாதுல்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியே தானே வரப்போகுது அப்படிங்கும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹீரோக்கு. அப்போது நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சித்தி வந்து இங்கே பாருப்பா, இதை பற்றி நீ பெருசாக ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லதுக்கு தான், நம்ம வந்துட்டு சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பனுக்கு டவுட் வந்துடும், என்ன எப்போ பார்த்தாலும் உன் லவர் வந்து ஒன்றை பார்க்க வர மாட்டேங்கிறான், உன்னா நூனையும் அப்புறம் என்னோட பொண்டாடியும் பார்த்து மட்டும் தனியாக பேசிட்டு இருக்கான், எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு.
இங்கே இன்னொன்று வந்து சொல்கிறாங்க, நான் வந்துட்டு இது ஒரு முடிவு எடுத்துட்டேன், பேடே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான், அந்த குழந்தைய அவனே பார்த்துக்கிறேங்கிறான். தம்பி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், சாய்பம் வந்து பார்த்துப்பான், அவன் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள், நீங்கள் வந்து நீடாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ல, ஸோ அந்த வேலையை வந்துட்டு பாருங்கள் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் ஹீரோவால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க, அது என்னோட குழந்தை, அதை வந்துட்டு எப்படி பேட் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். அப்போ ஆண்டிகிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் தப்பாக நினச்சிக்க, மாமியார்கிட்ட தான் சொல்லுவான், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதுல்ல, அது என்னோட குழந்தை அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். எனக்கு புரியுதுப்பா, ஆனால் நம்ம வந்து யோசிச்சு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் இந்த பக்கமே வந்துடுவார். அந்த வீடு கிச்சன் இருக்குல்ல, அதுக்கிட்ட வந்துடுவார். என்ன எப்போ பார்த்தாலும் அவன் அங்கேயே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவார். கரெக்டாக இவங்க 3 பேருக்கும் அந்த காலில் விழுந்துடும். எனக்கு தெரியும் அவன் எதுக்காக இங்கே வந்து பேசுறான்னு, அவன் சாய்பாபா பற்றி தான் பேசுறது தான் இங்கே வரான், ஏன்னா நீடா நினச்சிட்டு இருக்கேன், நீ இந்த அளவுக்கு விட்டு வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீடா வந்து திட்டிட்டு போறாரு. இவங்க 3 பேருக்காகவே விழுது இந்த ஆள் திட்டிட்டு போறது. ஹீரோ வந்துட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் இவர் கோச்சிட்டு போறாருல, ஸோ மாமனார்கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு போறான். அவர் கத்தி கத்தி சத்தம் போட்டுட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு போய் நுனியும் என் ஒய்ஃபையும் வந்துட்டு தெரியாம பார்க்குற, எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா, நான் எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நீ சாய்பாபா பற்றி தானே வரி பண்ணிட்டு இருக்க, அவளை பற்றி தானே திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நான் வந்துட்டு எனக்கு வந்து நீடா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இருந்தாலுமே நான் சாய்பாபா பற்றிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல, தப்பு கிடையாதுங்கும் போது அது தப்பு தான், நீ வந்துட்டு பொண்ணை மட்டும் தான் பார்த்துக்கணும், என் பொண்ணுக்கு மட்டும் தான் எல்லாமே செய்யணும், என் பொண்ணை பற்றி தான் திங்க் பண்ணணும், நீ எல்லாமே என் பொண்ணை மட்டும்தான் வந்துட்டு உன்னோட நோக்கமே இருக்கணும், இங்கே வர்றது கூட என் பொண்ணுக்காக மட்டும் தான் வரணும், நீ மற்ற யாரையும் வந்துட்டு பார்க்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ வரக்கூடாதுங்கும் போது எனக்கு புரியுது அங்கிள், நான் நீடா அவன் லவ் தான் பண்ணுறேன், ஆனால் இது வந்து நான் கொஞ்சம் சாய்பாபா விஷயத்தில் கன்சர்ன் பண்ணுவோங்கும் போது முடியாது, சாய்பாபா பற்றி இங்கே பேசாதீங்க, யாரும் இந்த வீட்டில் பேசவே கூடாது, முக்கியமாக நீ அவளை பற்றி திங்க் பண்ணவே கூடாது, நீ என் பொண்ணை மட்டும்தான் வந்து யோசிக்கணும், உன் மூச்சு உயிர் எல்லா ரத்தம் எல்லாமே வந்து நீடா தான் இருக்கணும், என் பொண்ணை பற்றி தான் நீ யோசிக்கணும் அப்படின்னு இந்த ஆள் சொல்கிறான். ஹீரோக்கா ரொம்ப தலைவலியாக இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நீடோட ஃபோட்டோ தான் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு அங்கே நம்மளோட குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் இருக்குது, இவ்வளோ போய் பார்க்கணும், சாய்பாபா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணிட்டு இருக்கு. இங்கே நீடோட ஃபோட்டோ வந்துட்டு எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நீடா தான் ஹீரோவோட வீட்டுக்கு கால் பண்ணுறான். ஹீரோ வந்து ஒர்க் விஷயமாக வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவளுக்கு வந்துட்டு சந்தேகமாக இருக்குது. ஸோ அண்ணனை கூப்பிட்டு வச்சுட்டு இப்போல்லாம் வந்துட்டு ஹீரோ அடிக்கடி 2-3 வாட்டி அப்படி தான் வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இவள் சந்தேகப்படுறா. அதுக்கு நிறைய சொல்கிறான், இருக்கலாம்ல பிஸ்னஸ் மேனுக்கு ஒர்க் இருக்கும், நீ ஏமா டூ மச்சாக திங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது இல்லை எனக்கு சரியில்லை, எனக்கு ஏதோ வந்துட்டு ஹீரோ மேலே டவுட்டாக தான் இருக்குது, ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவள் திருப்பி சந்தேகப்படுறா. எனக்கு ஹீரோ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே மாதிரி ஸ்டபனாக பேசுவாள், அதே மாதிரி பேசுகிறா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.